ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக அந்த ராக்கி கட்டுறதுங்கிறது நார்த் இந்தியாவில் ரொம்ப பரவலாக இருக்கிற விஷயம். இங்கே ஹைதராபாத்தில் எல்லார் வீட்லேயுமே ராக்கி கட்டுவாங்க. அது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து கேஸ்ட் ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஊர் பக்கம் அந்த பெரியார் வந்த பிறகு கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு. திருப்பியும் பழையபடி இந்த கட்சிகள்லாம் வந்து அவங்கவுங்க ஜாதிக்கு ஆரம்பித்த பிறகு இன்னும் பழையபடி கேஸ்ட் ஃபீலிங் நிறைய பேருக்கு வந்துடுது. அது நல்லதாக கெட்டதாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இங்கே வந்து ஹைதராபாத்தில் எப்படின்னா அந்த கேஸ்ட்டை அவங்கவுங்க கேஸ்ட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் பந்தம்லாம் நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த ஒரே ஜாதியை சேர்ந்த பெண்கள் வந்து அவங்க ஃப்ரெண்டு புருஷன்களை வந்து ஓன் பிரதர் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது நான் இங்கே கவனித்தேன். வந்து எங்கள் ஒரு பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து வருஷம் ராக்கி கட்டுவாள். நாங்கள் யோகா கிளாஸில் அவங்க 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. இந்த பொண்ணு சொல்லுவாள், அந்த பொண்ணு எப்போ இவளை வந்து டிமாண்ட் பண்ணி ஒரு மாதிரி டேராக பேசிகிட்ருப்பாள். இந்த பொண்ணு என்ன நான் அப்போ இந்த பொண்ணு சொன்னால் அவள் எனக்கு ஒரு வகையில் நாத்தனார் தான் அப்படின்னு சொன்னான். எப்படின்னு கேட்டேன்னா, அவன் வீட்டுக்கார தங்கச்சியான்னு கேட்டேன். இல்லை எனக்கு ஒரு வகையில் நாத்தனார் தான் அப்படின்னு. எப்படின்னு கேட்டதுக்கு வந்து ராக்கி வருஷம் கட்டுறதா எங்கள் ஜாதி வேறு, அதனால நான் என் நாத்தனாராக நான் ஏற்றுக்கிட்டேன்னா அவளை வச்சுக்கிட்டே ஜோக் அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். அந்தளவுக்கு ஒரு அஃபெக்ஷனுங்கிறது அவங்களுக்குள்ளே வந்துடுது. இந்த மாதிரி ஒரு ஜாதியில் இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு புருஷனுங்களை இவங்க அண்ணனாக ஏற்றுக்கும்போது அவங்களுக்குள்ளே அவங்கள அறியாமலே ஒரு உரிமை, ஒரு பந்தம், ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகிறது வர்றது. உடம்பு சரியில்லைனா கூட அவங்களுக்கு வந்து எதாவது உடம்பு சரியில்லைனா, ஐயா என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த ஆம்பளைங்க சொந்த அக்கா தங்கச்சிக்கு செய்கிறாங்களோ இல்லையோ இதுக்கெல்லாம் போய் வந்து போடுறது இதெல்லாம் நடக்குது. அதை பார்க்கும்போது இந்த ரக்ஷா பந்தன்கிறது, இந்த ராக்கி கட்டுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு உறவை கொடுக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா சொந்த அக்கா தங்கச்சியை மட்டும் இல்லாமல் வெளி மனுஷால கூட நம்ம அக்கா தங்கச்சியை ஏற்றுக்கிற ஒரு மனசை இவங்களுக்கெல்லாம் கொடுக்குது. அது இங்கே தான் நான் பார்க்குறேன். மற்றபடி நார்த் இந்தியாஸ்லாம் அப்படி இருக்கா என்னமோ எனக்கு தெரியல. நம்ம சைடில் கூட இப்போ புதுசாக வந்து இதெல்லாம் கூட கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்க மாதிரி சில பேர் சிட்டிலெல்லாம் இந்த மாதிரி ராக்கி கட்டுறதை ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து எங்கேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னு வச்சிங்களேன், அது எந்த இதாக நம்ம எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதை கூட முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணலாம். ரக்ஷா பந்தனுங்கிறத வருஷத்துக்கு ஒதுரியாது. கல்யாணம் ஆன பிறகு இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கே இருக்கோம், உறவுகள்லாம் கொஞ்சம் டச்சு குறைஞ்சி போயிடுங்கும்போது அப்படியாச்சும் ஒன்று சேருவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து நம்ம கூட இதை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.